பிபி மீடியா உறவுகளுக்கு வணக்கம். இலங்கை வரலாற்றிலேயே முதன் முறையா நடந்து முடிஞ்ச இலங்கை பொது தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. அதாவது 50% மேல எந்த கட்சிக்குமே ஓட்டு கிடைக்கல. அதனால அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, முதல் 2 இடத்தை பிடித்த கட்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தாங்க. முதல் இடத்தை பிடிச்சது அனுராக் குமார திசநாயகி. அவர் தேசிய மக்கள் சக்தி கட்சியோட தலைவர். 2வது இடத்தை பிடிச்சது சஜித் பிரேமதாசா. அவங்க சமாகி ஜன பலவேகியா கட்சியோட தலைவர். இப்போ இந்த 2 கட்சிகள் வாங்கின ஓட்டு சதவீதத்தை வச்சு அடுத்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இப்ப அவங்களுக்கு ஓட் பண்ணிருப்பாங்க. அந்த ஓட்டர்ஸ் செலக்டிவா செலக்ட் பண்ணி அதுல இருந்து இப்ப உங்களுக்கு இந்த 2 பேர்ல யாரை நீங்க செலக்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லி விருப்ப ஓட்டுகள் மாதிரி எண்ணப்பட்டு அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அனுராக் குமார திசநாயகி, தேசிய மக்கள் கட்சியோட தலைவர். யார் இந்த அனுராக் குமார திசநாயகின்னு பார்த்தா, இதுவரைக்கும் இலங்கை வரலாற்றிலேயே நிறைய குடும்ப கட்சிகள் தான் ஆட்சி பண்ணிருக்கு. ஆனா முதன்முறையா எந்த ஒரு குடும்ப பின்னணியும் சாராத ஒரு தலைவர் வந்திருக்காரு. இவரை பத்தி டீட்டெயிலா இன்னும் பார்க்க போனா, இவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். அது இல்லாம இவர் வந்து அகைன்ஸ்ட் இந்தியாவுக்கான நிறைய ஸ்டேட்மெண்ட் தான் எடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடியும் கூட. அப்புறம் ஒரு புரட்சி கட்சி அப்படின்னு சொல்றாங்க. கடந்த ஒரு சில வருடங்கள்ல இவர் வந்து கரண்டா நடக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிராக நிறைய புரட்சிகள் பண்ணதாகவும் ஆயுதங்கள் ஏந்திய படைகளை வச்சிருந்ததாகவும் கூறப்படுது. அதனால இப்போ இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இவர் ஆட்சி பொறுப்பேற்ற நேற்றே வந்து 36 மீனவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க நம்ம இலங்கை கடற்படையால. அதுவும் இல்லாம இவரோட எலெக்ஷனுக்கு முன்னாடி இவரோட ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து வேற மாதிரி இருந்திருக்கு. ஆனா இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறமா இவர் வந்து, நான் ஒரு மெஜிஷியன் கிடையாது, நான் ஐம் நாட் எ மெஜிஷியன், நான் வந்து ஒரு பங்களிப்பாளராக தான் வந்து இங்க செயல்பட வந்திருக்கேன், நான் அந்த அளவுக்கு மெஜாரிட்டிலையும் நான் வின் பண்ணல, முதன்முறையா நான் வந்து ஒரு கம்மியான மெஜாரிட்டியில வின் பண்ணியிருக்கேன், ஸோ என்னோட தொகுதி என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மக்கள் முன்னாடி உரையாற்றிருக்காரு. ஸோ இலங்கை தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இந்த அனுராக் குமார திசநாயகி என்ன பண்ண போறன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.